Model 1 Lecture 2 நத்யா மேம்ட ஜாதுய் பிட்ரா மேஜிக் புக்ஸ் பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். அதாவது இந்த மேஜிக் புக்ஸ் இந்தியாவுல தான் பிரபலமாக பாவிக்கப்பட்டு வருது. நமது நாட்டுல பெருமளவு இல்ல, இந்தியாவுல தான் இது பெருமாறியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுல 53 பயிற்சிகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருது. 53 பயிற்சிகள் மூலமாக இந்த மேஜிக் புக்ஸ் தான் என்னன்னா ஒவ்வொரு கற்றலையும் கற்பிக்கிறதுக்கு இலகுவான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்குது. அதை தவிர்த்து பொதுவாக ஆரம்ப கால குழந்தைகளின் கல்விக்கு படிப்பதற்கு 5 களங்கள் மிக முக்கியமாக கருதப்பட்டு வந்தது. இதன் மூலமாகத்தான் கிளாஸ் ரூம்ல நடைபெறும் ஆக்டிவிட்டி, செயற்பாடுகள் செய்யும் விதங்கள் எல்லாத்தையும் கொண்டு இந்த புக்ஸ் மூலமாக எங்களுக்கு படித்து கொடுக்க கூடியதாக உள்ளது. அதை தவிர்த்து அந்த 5 களங்களாக சமூக நல வளர்ச்சி, மன வளர்ச்சி, உணர்வுகள், நுண்தசை மென்தசை வளர்ச்சி என்பவற்றை இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. நாம் இந்த புக்ஸில் இருந்து 5 களங்களை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மேஜிக் புக்ஸோட இந்த 5 களங்கள் கொஞ்சம் வித்தியாசப்பட்டதாக இருக்குது. அதாவது முதலாவது மொழித்திறனும் ஆரம்ப கால எழுத்தறிவும் அதை வளர்ச்சி செய்த விதம். அடுத்ததாக சமூக நல வளர்ச்சி, மன வளர்ச்சி விருத்தி செய்தல். அடுத்து பயிற்சிகளும் கலைகளும் எவ்வாறு எமது கிளாஸ் ரூமில் பாவிக்கப்படுகிறது என்பது. அடுத்து உடல் நல பயிற்சிகள், போசாக்கு என்பவற்றை விருத்தி செய்தல் என்ற 5ஐயும் இதனூடாக மேம்படுத்த முடியும் என்பதை விளக்கப்படுத்துகிறது இந்த ஜாதுய் பிட்ரா என்ற மேஜிக் புக்ஸ். அடுத்ததாக மேஜிக் புக்ஸ் முழுமையாகவே இந்தியாவில தான் படிப்பிக்கப்பட்டு வருகின்றது. அது கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிக்கு இந்த மேஜிக் புக்ஸ் மூலமாகத்தான் நிறைய செயற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. உடல் நல போஷாக்கு எல்லாம் இந்த புக்ஸ் மூலம் படிப்பிக்கலாம். நாங்க தொடர்ச்சியாக பார்ப்போம். மேஜிக் பாக்ஸ்ல இருக்கிறதான 53 செயல்பாடுகளையும் நாங்கள் ஆராய்வோம் என்று சொன்னால், புலன்கள், 5 புலன்கள், சமூக நல வளர்ச்சி, மன வளர்ச்சி, நுண்ணி இயக்கம், அதாவது சிறுதசை வளர்ச்சி, பேர்தசை வளர்ச்சி, அதாவது தொடுதல் செயல்பாடுகளின் மூலம் இந்த மேஜிக் பாக்ஸில் உள்ள எல்லா காரியங்களையும் நாங்கள் வைத்து பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியும். நாங்கள் இந்த மேஜிக் பாக்ஸை இந்த மேஜிக் பாக்ஸில் இருந்து எதிர்பார்ப்பவை பிள்ளைகளோடு கூட செயற்பாடுகளை நாங்கள் இணைந்து செய்ய முடியுமாய் இருக்கும். பிள்ளைகளோடு கூட விளையாட விட வேண்டும். ஆசிரியரோடு மகிழ்ச்சியான ஒரு வகுப்பறை உருவாக்க வேண்டும். அதன் பின்பதாக நாளாந்த செயல்பாடுகளை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் செய்வதற்கும் இந்த மேஜிக் பாக்ஸ் எங்களுக்கு உதவியாய் இருக்கும். அதிலே நாங்கள் சங்கீதம், இசையும், பாடலும், நடனம், அதாவது விளையாட்டு பொருட்கள், அதாவது கதைகள், அதாவது முயல், இப்படியான கதை படங்கள், விதமான காரியங்களை நாங்கள் இந்த மேஜிக் பாக்ஸ்களே அடங்கி இருக்கிறது. பிள்ளைகளை நாங்கள் வெளியிலே கொண்டு போய் வெளி சூழல் கற்றலை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நாங்கள் வரவேற்கும் போது சந்தோஷமாக பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாளாந்த செயல்பாடுகளை ஈடுபடுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை நாங்கள் வரவேற்கும் மூலமாக அவர்களை கட்டி அணைத்து, இல்லாவிட்டால் குட் மார்னிங், வணக்கம் சொல்லி பிள்ளைகளை இன்முகத்துடன் வரவேற்க வேண்டியதாய் இருக்கிறது. அடுத்து நாங்கள் இந்த மேஜிக் பாக்ஸிலே அனுதாபத்தை பற்றி, மற்றவர்களை இரக்கம் காட்டுவது எப்படி என்று சொல்லியும் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து அழகான ஒரு வெல்கம் சார்ட்டை நாங்கள் செய்து கூட பிள்ளைகளை வரவேற்று அந்த நாளாந்த செயல்பாடுகளை அவர்களை உற்சாகமாய் செயல்படுத்துவதற்கு இந்த மேஜிக் பாக்ஸிலே அதிக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அடுத்ததாவது இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுதாபத்தை குறித்து நாங்கள் எம்பத்தி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். அதாவது அனுதாபத்தை குறித்து, அனுதாபம் என்று சொன்னால் அன்பு, புரிந்துணர்வு, இரக்கம், கருணை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியதாய் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாளாந்த செயல்பாடுகளில இந்த இரக்க குணத்தை, கருணையை நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க
வேண்டும். எங்களுடைய மட்டத்தில் அல்ல, அவருடைய மட்டத்துக்குள்ளே நாங்கள் சென்று கிரியை செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய உணர்வுகள் நாங்கள் புரிந்து கொள்வதோடு அந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுடைய உணர்வு ரீதியான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில சில பிள்ளைகள் அழுதால் ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லி அந்த பிள்ளை கேட்க வேண்டும். சில நேரத்துல வியாதியோடு இருந்தால் வருத்தம் என்ன என்று கேட்கிற அந்த உணர்வை பிள்ளைகளுக்கு நாங்கள் உணர்வு ரீதியாக, அத மன வளர்ச்சி ரீதியாக நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அடுத்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தை நாங்கள் பழக்க வேண்டும். பிள்ளைகளோடு இணைந்து விளையாடுவது, இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய சமூகத்தோடு கூட எப்படி ஒன்றிணைவது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாங்கள் குழு செயற்பாடுகளுக்கு கூடாக மற்றவர்களை ஏற்று அவர்களை மதித்து அவர்களோடு கூட நாங்கள் இணைவதற்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அதன் பின்பதாக நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பதற்கும் நாங்கள் பழக்குவிக்க வேண்டும். நாங்கள் எந்த நேரமும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் எங்களுக்குள்ளே மனவெழுச்சியின் பகுதியிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் மற்றவர்களையும் நாங்கள் வார்த்தையினாலே புண்படாதபடி, அவர்களுக்கு நோக்காதபடிக்கு நாங்கள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த பழக்க வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு மற்றவருடைய உணர்வுகளை மதிப்பளிப்பதற்கும் இந்த கருணையானதை நாங்கள் பழக்க வேண்டும். இரக்கம், அன்பு, இந்த கருணை, எம்பத்தி என்று சொல்லுகிற விடயத்தில நாங்கள் பிள்ளைகளை நன்றாக இவ்வளமான உணர்வுகளை நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னால் அவர்கள் அன்பான பெரியவர்களாகும் பொழுது சமூகத்திலே அவர்கள் பெரிய சாதனையாளர்களாக மாற முடியும். இதற்காக நாங்கள் சில செயற்பாடுகளை நாங்கள் செய்ய முடியும். கருணை தொடர்பான கற்றலுக்கான செயல்பாடுகள், இரக்கத்தை தொடர்பான செயல்பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது வாரத்தில் 5 நாள் இருந்தா 5 நாளும் ஒவ்வொரு பழக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை பின்பற்றுபவர்களாய் இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய உணர்வுகளை நாங்கள் பட்டியலிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளை கவலையாய் வருகிறார், இல்லாவிட்டால் துக்கமாய் வர பசியோடு வருகிறாளா, இல்லாவிட்டால் வியாதிப்பட்டு வருகிறாளா, இப்படியான காரியங்களை நாங்கள் ஒரு பட்டியல் படுத்தி கொள்ள ஆசிரியர்கள் முன் வர வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறபடினாலே அந்த ஆசிரியர்கள் அவதானித்து அதற்குரிய விடயங்களை அன்றாட செயல்பாடுகளை ஈடுபடுத்துவதற்கு நாங்கள் உதவியாய் இருக்க வேண்டும். இந்த மெஜிக் பாக்ஸில இவ்விதமான காரியங்கள், நன்மையான காரியங்கள், செயற்பாடுகள், அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் எங்களுடைய வகுப்பறையை மகிழ்ச்சியாய் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆசிரியர் நேர்மறையான வார்த்தைகளை, அதாவது பாசிட்டிவ் திங்ஸை பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமாய் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்து கோல்டன் ரூல், அதாவது ஒரு பிள்ளைக்கு சாரி, தேங்க்யூ, வெல்கம், இப்படியான காரியங்களை, குட் மார்னிங், இப்படியான காரியங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். காலையிலே பிள்ளைகள் வரும் பொழுது ஆசிரியர்கள் முதலாவது பிள்ளைகளுக்கு குட் மார்னிங் சொல்லும் பொழுது உன்பள்ளியிலே ஆசிரியர்கள் சொல்லுவதை பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். அநேக தடவைகள் பிள்ளைகள் பெற்றோர்களை விட ஆசிரியர்களின் முன்மாதிரியே அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனபடியினாலே ஒவ்வொரு முறை பிள்ளைகள் நடக்கும் பொழுது சொறி என்று சொல்லுவதற்கும் நாங்கள் பழக்க வேண்டும். விதமான மன உணர்வுகளுக்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அடுத்து நாங்கள் உணர்வு ரீதியான ஒரு ஒர்க் ஷீட்டை நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷமாய் இருக்கிறதுக்கு ஒரு முகம், இல்லாவிட்டால் துக்கமாய், ஆச்சரியமாய், இப்படியான இருக்கிற ஒரு முகங்களை எங்களுடைய பாடசாலையிலே நாங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. அதாவது நாங்கள் உணர்வு ரீதியாக ஒரு பிள்ளை விழுந்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி நான் ஒரு கதையை சொல்லும் பொழுது பிள்ளைக்கு எப்படி மனநிலை இருக்கும் என்று சொல்லி அந்த ஒர்க் ஷீட்டிலே மார்க் பண்ணவோ இல்லாவிட்டால் கலர் பண்ணவோ முடியும். 2 முகங்கள் 3 முகங்களை வரைந்து இல்லாவிட்டால் அந்த முகங்களை காட்டி உணர்ச்சி ரீதியான துக்கம், சந்தோஷங்களை வெளிப்படுத்த முடியும். அடுத்து உணர்வு ரீதியான கதைகளை நாங்கள் சொல்ல முடியும். உணர்வு ரீதியான கதைகள் மூலமாக
அவர்கள் இரக்க குணத்தை வெளிப்படுத்துவார்கள். அதாவது ஒரு குரங்கு மரத்திலே இருந்து விழுந்தது என்று சொல்லும் பொழுது பிள்ளை கவலைப்படுகிற அந்த உணர்வுக்குள்ளே வரும் பொழுது அந்த உணர்வு ரீதியான காரியங்கள் இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு குரங்கு விளையாடி கொண்டிருந்தது, சந்தோஷமாய் தாய் குரங்குடன் விளையாடி கொண்டிருந்தது என்று சொல்லும் பொழுது இரு பிள்ளைகள் அதை சந்தோஷமாய் அவதானிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதற்கான ஆயத்தங்களை ஆசிரியர்கள் செய்ய வேண்டும். அடுத்து நாங்கள் எங்களுடைய காரியங்களிலே எங்களுடைய உணர்வுகளை அந்த இரக்கத்தை காட்டும்படியாக படங்களை சித்தரிக்க முடியும். படங்களை வரைந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்ட முடியும். அடுத்தது நாங்கள் பகிர்ந்து கொள்வது, ஷேர் பண்ணி கொள்ளுகிறதை பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த வயதிலே நாங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது ஒருவர் பசியோடு இருந்தால் உணவு கொண்டு வராவிட்டால் அதிலே பகிர்ந்து கொடுப்பதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். அவர்கள் வீட்டு சூழ்நிலையிலே அதை பழகாவிட்டால் தனி ஒரு பிள்ளையானால் வீட்டிலே அது பழக்கம் இருக்காது. இருந்தாலும் எங்களுடைய முன்பள்ளிகளிலே நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு, நாங்கள் அந்த இரக்க குணத்தை காட்டுவதற்கு, அன்பை காட்டுவதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். இல்லாவிட்டால் பென்சில் இல்லாவிட்டால் ஒரு பென்சிலை கொடுப்பது, இப்படியான சிறிய சிறிய விடயங்களை நாங்கள் முன்பள்ளிகளிலே நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் பிள்ளைகளிடத்திலே முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாவது மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை நாங்கள் வளர்க்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்வது, சில நேரத்திலே அவர்கள் விழுந்திருந்தால் அவர்களை தூக்கி விடுவது, இல்லாவிட்டால் தண்ணீர் போத்தலை எடுத்து கொடுப்பது, இப்படியான சிறிய சிறிய விடயங்கள். இல்லாவிட்டால் ஆசிரியருக்கு உதவுவது, ஒரு பென்சிலை மற்றவர்களுக்கு கொடுப்பது, இப்படியான காரியங்களை செய்வதன் மூலம் நாங்கள் பிள்ளைகளை கற்பிக்க முடியும். அடுத்து நாங்கள் நல்ல விதமாக பிள்ளைகளிடத்திலே பேச வேண்டும். இந்த மேஜிக் பாக்ஸிலே எவ்விதமான காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் ஆசிரியர்களும் பிள்ளைகளோடு நல்ல விதமான நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும். வா என்று சொல்லாமல் வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படியான நல்ல விடயங்களை நாங்கள் சொல்லும் பொழுது எங்களை மாணவர்கள் பின்பற்றுகிறார்கள். எனவே நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விதமான காரியங்களை நாங்கள் சொல்லி அந்த நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் திறமையான மாணவர்கள் என்று சொல்ல வேண்டும். காலையிலே போய் மாணவரிடத்திலே நீங்கள் அன்பான மாணவர்கள் என்று சொல்ல வேண்டும். இல்லாவிட்டு நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லணும். இப்படியான காரியங்களை நாங்கள் சொல்ல சொல்ல அவர்கள் அந்த காரியத்துக்குள்ளே மேம்படுத்துவார்கள். டீச்சர் கேபிஸ்வரி. அதாவது ஜாதி உள்ள மேஜிக் பாக்ஸில் உள்ளடங்குபவை பற்றி பார்ப்போம். மேஜிக் பாக்ஸில் முதலாவதாக புக்ஸ், அதாவது புத்தகங்கள், ஸ்டோரி புக்ஸ், அதாவது கதை புத்தகங்கள், பட பேச்சு, அதாவது பிக்சர் டாக்ஸ், 2 மிருகங்கள், அதாவது ஏதாச்சும் 2 மிருகங்கள் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி படங்களை காட்டி பிள்ளைகளுக்கு கற்பித்தல், அதாவது மெகசின்ஸ். அடுத்து பிக்சர் ஸ்டோரிஸ், படங்களை காட்டி பிள்ளைகளுக்கு கதையை சொல்ல வைக்கிறது. இப்படியான செயற்பாடுகள் புக்ஸ் என்ற மேஜிக் பாக்ஸ்ல உள்ள புக்ஸ் பார்ட்ல அமையுது. அடுத்து கார்ட்ஸ் நிறங்கள் பற்றி அறிமுகம் மூலம் கார்ட்ஸ் மூலம் அறிமுகம் செய்யலாம். அதாவது 4 நிறங்கள் நம்ம பற்றி கொடுக்குறோம்னா அந்த 2 நிறங்கள் 4 நிறங்கள் அட்டைகளை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு அந்த நிறங்களை அறிமுகப்படுத்துறது. அடுத்து ஒரே மாதிரியான கார்டுகளை சேர்த்து வைத்தல், அதை ஒரே மாதிரி கார்டுகளை பிரிச்சு வச்சு பிள்ளைகளை தானா முன் ஒரே மாதிரியான கார்டுகளை அடுக்க செய்யறது. அப்புறம் நம்பர் ட்ரஸ்ஸிங், அப்புறம் ஸ்மால் அண்ட் கேபிட்டல் ஆல்பபெட்ஸ் கார்ட்ஸ், அதாவது சின்னது பெருசு, பெரிய எழுத்துக்கு பெரிய ஏ லெட்டருக்கு எந்த விதமான சின்ன ஏ லெட்டர் வரும் அப்படின்னு பிள்ளைகளை கண்டுபிடிக்க செய்தல். அடுத்து சார்ட்ஸ், போஸ்டர் இருக்குன்னா அதனை பயன்படுத்துதல். அதாவது A4 எப்பல், ஏங்கிற ஒரு எழுத்தை எடுத்துட்டு பிள்ளைகளை எப்பல் பழத்தை செலக்ட் பண்ண சொல்றது. அப்புறம் B ஃபார் பால் அப்படின்னு, C ஃபார் கேட் அப்படின்னு சில உதாரணங்களுக்காக அந்த பட அட்டைகளை பயன்படுத்த செய்தல். அடுத்து பிளாஷ் கார்ட்ஸ், மெமரி கார்ட்ஸை பயன்படுத்த, அதாவது ஒரு சில நினைவுகளுக்காக கொடுக்குற அந்த கார்ட்ஸை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது பிள்ளைங்க மூளையின் வளர்ச்சி ஏற்படும். அடுத்தது ஆல்பபெட் A to Z வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் பிள்ளைகளை தான் ஒரு எழுத்து கூறும் போது அதனை எடுத்து காட்டுற மாதிரி முறைக்கு பழக்க வேண்டும். அப்புறம் நம்பர்ஸ் கார்டு, அதாவது 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் கார்ட்ஸ் நம்ம முன்பள்ளிகள்ல வைத்தல் வேண்டும். அதனை பிள்ளைகள் ஒரு நம்பரை நம்ம குறிப்பிட்டு கூறும்போது அதனை எடுத்து பழக்க வேண்டும். அடுத்து ஸ்டோரி, அடுத்து கிளாசிபிகேஷன், ஒரு தலைப்புக்கு ஏற்ற மிருகம் அல்லது பறவை படம் ஒன்றை காண்பிச்சு அது தொடர்பா பிள்ளைகளை கருத்துக்களை முன்வைக்க செய்யணும். அடுத்து ஃப்ரீ நம்பர்ஸ்னா
பெரிய சிறிய உருவங்கள் பற்றிய தனது கருத்துக்களை பெரிய உருவம், சிறிய உருவம், கட்டை, நீளம், உயரம் போன்ற அறிவுகளை உருவங்களை வந்து பிள்ளைகள் வகைப்படுத்தி கூற வேண்டும். அடுத்து போஸ்டர், பிக்சர் ஸ்டோரிஸ், அதாவது கதை புத்தகங்கள் படத்தை நம்ம காமிக்க பிள்ளைகள் என்ன செய்யணும், கதையை கூறணும். அடுத்து மார்க்கெட் சீன்ஸ் ஒரு காட்சியை காட்டும் போது பிள்ளைகள் வந்து தனது கருத்துக்களை முன்வைக்க கூடியதா அமைக்க வேண்டும். அதாவது மார்க்கெட் சீன்னா இப்ப அங்க மார்க்கெட்ல, அதாவது சந்தையில யாராரு இருக்கா என்ற கேள்வியை நம்ம பிள்ளைகள் மத்தியில் எழுப்பும் போது பிள்ளைகள் சொல்லுவாங்க, இது இருக்குடுச்சு, அது இது இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி மார்க்கெட் சீனை வச்சு நம்ம என்ன செய்யணும், பாடத்தை கொண்டு போகணும். அடுத்து ரோட் சீன். இப்ப பாதையில படத்தை காமிச்சு பாதையில என்ன வாகனம் செல்லுது, எப்படி செல்லுது, யாராரு இருக்கா அப்படிங்கிறது, எப்படி நம்ம ரோட்ல இங்கிட்டு இருந்து அங்கிட்ட பக்கத்து கிராஸ் பண்றது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அடுத்து வில்லேஜ், அது ஒரு கிராமம் பத்திய ஒரு படத்தை காட்டி அந்த படத்துல கிராமம் தொடர்பா பிள்ளைங்க கருத்தை நம்ம கேட்கலாம். அடுத்து ஜங்கிள், 4 வகையான மிருகங்கள் உரையாடல். இப்ப நம்ம ஒரு பறவையும் இன்னொரு பறவையும் எப்படி உரையாடுது, ஒரு பாட்டியும் பறவையும் எப்படி, ஒரு கதையின் மூலம் அந்த பறவையின் உரையாடுதல்களை வந்து சொல்லி கொடுக்கலாம். அடுத்து பார்க் சீன். பார்க்ல யாராரு மீட் பண்றா, யாராரு சந்திக்கிறா, என்னென்ன செய்யறாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, ஹெலோங்கிறாங்களா, அவ்வாயுங்கிறாங்களா, வட் எப்பன் அப்படிலாம் கேட்கற கேள்விகளை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்து ரயில்வே பிளாட்ஃபார்ம். அந்த இடத்துல வந்து எப்படி இந்த பிள்ளைகள் சில பேரோட உரையாடல்களை முன்வைக்கிறாங்க. அடுத்து பப்பட்ஸ் வந்து க்ளோவ் பப்பட்ஸ், அதாவது க்ளோவ்ஸ் மாதிரி நம்ம கையில போட்டுக்கிட்டு சில செயல்களை செய்யணும். ஒரு கதையை கூறணுமா, பிள்ளை இந்த செயலை செய்ய வைக்கணுமா அப்படிங்கறது இந்த பப்பட்ஸ் மூலம் செய்யணும். அடுத்து ஃபிங்கர்ஸ் ஒவ்வொரு விரலுக்குமாக நம்ம போட்டுக்கிட்டு, அதாவது குடும்ப உறுப்பினர்கள் படிச்சு கொடுக்குறோம்னா ஒரு விரலுக்கு அம்மா, ஒரு விரலுக்கு அப்பா, ஒரு விரலுக்கு அந்த குறிப்பிட்ட பிள்ளை, ஒரு விரலுக்கு அவங்க அண்ணா, ஒரு தாத்தா அப்படின்னு ஃபிங்கர்ஸ் மூலம் நம்ம அந்த ஃபிங்கர் பப்பட்ஸ் மூலம் படிச்சு கொடுக்கலாம். அடுத்து சட் பப்பட்ஸ். அடுத்து காட்டன் டால் பப்பட்ஸ், சாஃப்ட் அனிமல் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது மூலம் பிள்ளை வந்து பப்பட்ஸ் மூலம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும். அடுத்து பசல்ஸ் வந்து ஒரு படம் 4 துண்டா வெட்டி, ஒரு படத்தை 4 துண்டா வெட்டி, அதாவது சிங்சாங் பசல்ஸ்னா ஒரு படத்தை 4ஆ வெட்டி பிள்ளைகளை ஒவ்வொரு படிமுறைக்கு ஏற்றபடி பிள்ளைகளை படங்களை அடுக்க சொல்லுதல் வேண்டும். அடுத்து வாட் இஸ் மிஸ்ஸிங், இந்த படத்துல மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னா ஒரு 4 படத்தை ஒரு கதையில உள்ள 4 படத்தை வெட்டி வச்சுட்டு ஒரு துண்டை நம்ம எடுத்துட்டோம்னா இதுல எது இல்லை அப்படிங்கறத பிள்ளை வந்து தேட வைக்கணும். அடுத்து ஃபைண்ட் அவுட் த வித்தியாசமான படம் எது, 2 படங்களை கொடுத்துட்டு 2 படத்துல எது வித்தியாசம், என்னென்ன வித்தியாசம் இருக்கு என்பது வந்து பிள்ளையினோட கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பட்டன் சேஞ்சிங், சதுரம், முக்கோணி போன்ற அந்த வடிவங்களை தள வடிவங்களை பிள்ளைக்கு கொடுத்து அதை எப்படி சேஞ்ச் பண்றது, இங்க இந்த முக்கோணத்து உள்ளுக்கு ஒரு முக்கோணம் வைக்கணும், சதுர வைக்கல தானே, அந்த மாதிரி பிள்ளைங்களை என்ன செய்யணும், சதுர முக்கோணி மாறி மாறி வைக்கிறதுக்கு பழக்கணும். அடுத்து மேட்சிங் ஷேப்ஸ், ஒரே மாதிரியான வடிவங்களை ஒன்றிணைக்க வைக்கிறது. அதாவது இப்ப முக்கோணினா முக்கோணியும் ஒன்றிணைக்க வைக்கிறது, ஒரு பூனா ஒரு பூவையும் என்ன செய்யணும், ஒன்றிணைக்க வைக்கணும். பிள்ளைகளின் அறிவு திறன் வேகமாக இதன் மூலம் என்ன செய்யணும், வளர்ச்சி அடையும். அடுத்து நிறைய டாய்ஸ், கேம் இதெல்லாம் வைக்கிறது மூலம் பிள்ளை வந்து தன்னுடைய அறிவை வந்து வளர்த்து கொள்ளும். இதுதான் அந்த ஜாது பிராயில உள்ள மேஜிக் பாக்ஸ்ல உள்ள விடயங்கள். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.